அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மென்ட்டோட பாலிசி நோட். உயர்கல்வித்துறை போன பள்ளி கல்வித்துறை பத்தி பார்த்திருப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறைய பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? எடுத்தோனே பார்த்தோம்னா, திருக்குறள் குடுத்திருப்பாங்க. "கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை" அப்படின்னு சொல்லி. அதாவது, "அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்விச் செல்வமே. மற்றைய பொன், பொருள், மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வங்கள் ஆகாது." அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்ப அழியாத செல்வம்னா கல்வி அப்படிங்கிறத நிலைநிறுத்தி விட்டு தான் இந்த பாலிசி டாக்குமெண்ட்ட நம்ம பார்க்கவே போறோம். சரிங்களா? அதுல முதல்ல எடுத்தோனே பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இந்த கல்வி அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய அடித்தளமாக இருந்தது யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஓகேங்களா? யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 1857ஆம் ஆண்டு வந்திருக்கும். ஓகேவா? எத பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்டின்னா, ஆ நமக்கு யுனிவர்சிட்டி ஆஃப் லண்டன பேஸ் பண்ணி தான் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவுல மத்த யுனிவர்சிட்டீஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான அடித்தளமா, ஒரு ஃபவுண்டேஷனா இருந்ததே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் யுனிவர்சிட்டியோட எஸ்டாப்ளிஷ்மென்ட் 1857ல வந்தது தான். அதிலிருந்து தொடர்ச்சியா நம்மளுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சுட்டே வருது. இன்றைய அளவுல பார்த்தோம்னா, தமிழகத்தோட உயர்கல்வி விகிதம் அப்படிங்கிறது இந்திய அளவுல ஒப்பிட்டு பார்க்கப்ப சிறந்ததாகவே இருக்கு. எத பேஸ் பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா, உயர்கல்வியில மாணவர் சேர்க்கை. ஓகேங்களா? கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். அத பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம். தமிழ்நாடோட கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 47% இருக்கு. அக்கார்டிங் டூ த லேட்டஸ்ட் ஆயுஷ் சர்வே. ஓகேங்களா? AISHE அப்படின்னா ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு சர்வே. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஆவரேஜ விட தமிழ்நாடோட ஆவரேஜ் வந்து இந்த கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல நல்லாவே இருக்கு. சரிங்களா? அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டபுள் த நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, மத்திய அரசாங்க அளவுல நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. சரிங்களா? தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, தேசிய உயர்கல்வி நிறுவன தரவரிசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த தரவரிசையிலயும் பார்த்தோம்னா, தமிழகத்தில இருந்து பல பல்கலைக்கழகங்கள், அது மட்டும் இல்லாம கல்லூரிகள் எல்லாமே இடம்பெற்று இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு குடுத்திருக்காங்க. அததான் நம்ம பார்த்திருக்கோம் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல. அடுத்தது இந்த பாலிசி நோட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தொழில்நுட்ப கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன் பத்தி குடுத்திருப்பாங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு தனியா இயக்குனரகம் நமக்கு இருக்கு. ஸோ பார்த்தோம்னா, 1957 இயக்குனரகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதற்கு கீழ ஃபர்ஸ்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது. இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் நடைமுறையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்சி, எஸ்டி மாணவர்கள், அதுக்கப்புறமா எஸ்சி கன்வெர்ட்டட் இன்டு கிறிஸ்டியானிட்டி. ஓகேங்களா? இவங்களுமே இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். சரியா? ஒரு சில எஸ்சி பீப்பிள் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. அவங்களுமே இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு அவைலபிளா இருக்காங்க. சரியா? எதுக்காக அப்படின்னா, இந்த எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி மத்தியில உயர்கல்வி விகிதங்கள உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ அமாங் எஸ்சி, எஸ்டி அத இன்கிரீஸ் பண்ணணும். சரியா? அதுக்காக தான் இத பண்றாங்க தமிழக அரசாங்கம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு 7.5% உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. சரிங்களா? இதற்கான விதிகள் அப்படிங்கிறது 2021ஆம் ஆண்டு தான் நமக்கு ஒரு சட்டம் போட்டு அதற்கு கீழ இத பண்றாங்க. அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு. சரிங்களா? அரசு பள்ளியில படிச்ச மாணவர்களுக்கு யுஜி படிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 7.5% வந்து ரிசர்வேஷன் பிரிஃபரன்ஷியல் பேசிஸ்ல பண்ணுவாங்க. உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படும். சரிங்களா? கல்லூரிகளோட இந்த கவுன்சிலிங் போறப்ப அதெல்லாம் நடக்கிறப்ப. சரிங்களா? நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் கிராண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி மானிய திட்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது யுஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே வழங்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டுல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத பண்றாங்க. சரியா? அடுத்தது காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. காலேஜ் எஜுகேஷனுக்குமே தனியா நமக்கு வந்து ஒரு இயக்குனரகம் அப்படிங்கிறது இருக்கு. 1965ல உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது இதற்கு 1965க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். ஓகேங்களா? இத 1965ல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. காலேஜுக்கு தனியா, ஸ்கூலுக்கு தனியான்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அதனால தான் இத 1965 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்ல பார்த்தோம்னா, முக்கியமானத மட்டும் இங்க பார்க்க போறோம். முதல்ல பாரதி யங் போயட் அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பாரதி இளம் கவிஞர் விருது அப்படிங்கிறது. ஓகேங்களா? 2021ஆம் ஆண்டு தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்த பாரதி இளம் கவிஞர் விருது அப்படிங்கிறது. கல்லூரிகள்ல அந்த போட்டிகள் நடத்தப்பட்டு
சிறந்த வெற்றியாளருக்கு பார்த்தோம்னா, பாரதி இளம் கவிஞர் விருது வழங்கப்படுது. ரூ. 1,00,000 பரிசு தொகையோட. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகள்ல பயின்ற மாணவிகளுக்கு பார்த்தோம்னா, உயர்கல்வி போறப்போ, இளநிலை படிக்கிறப்போ, அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் ரூ. 1,000 வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வனுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் பண்றாங்க. 1 12th முடிச்சோனே அடுத்தது அ என்ன காலேஜ் என்ன படிக்கலாம்? என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்? அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் குடுக்குறாங்க. நான் முதல்வன் உயர்வுக்கு படி அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்கு, யுஜி படிக்கக்கூடியவங்களுக்கு ஸ்கில் ட்ரெய்னிங்லாம் வந்து குடுக்குறாங்க. ச ஸ்கில் ட்ரெய்னிங் கோர்ஸஸ், சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா. ஸோ இது எல்லாமே நான் முதல்வனுக்கு கீழ அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே உயர்கல்விக்கு பொருந்தும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு கல்லூரிகள்ல உள்கட்டமைப்பு வசதிகள மேம்படுத்துவதற்காக, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஃபெசிலிட்டீஸ் கொண்டு வரணும், லேப் கொண்டு வரணும், டாய்லெட்ஸ்லாம் வந்து நீட்டா பராமரிக்கணும். இந்த மாரியான விஷயங்களுக்காக பேராசிரியர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேர்ல காலேஜ் டெவலப்மென்ட் ஸ்கீம் இருக்கு. இதுவே பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேர்ல இருந்துச்சுன்னா, அது ஸ்கூல் டெவலப்மென்ட் ஸ்கீம். சரியா? நெக்ஸ்ட் தமிழ் புதல்வன் திட்டம். எப்படி நம்ம புதுமை பெண் திட்டத்துல மாணவிகளுக்கு ரூ. 1,000 வழங்குறாங்களோ, அதே மாரி மாணவர்களுக்கு ரூ. 1,000 வழங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். கோயம்புத்தூர்ல வச்சு தொடங்கி இருப்பாங்க. இந்த அ பேசிக் திங்ஸ் நமக்கு தெரியும். சரிங்களா? சோ, இப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்கள பத்தி குடுத்திருக்காங்க. 1857ல யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டி பார்த்தோம்னா 1965ல வந்திருக்கும். அடுத்து அண்ணாமலை யுனிவர்சிட்டி 29, அண்ணா யுனிவர்சிட்டி 78, பாரதியார் மற்றும் பாரதிதாசன் யுனிவர்சிட்டி 82, அன்னை தெரசா 84 கொடைக்கானல்ல வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 85ல அழகப்பா யுனிவர்சிட்டி, 90ல மனோன்மணியம் சுந்தரனார் யுனிவர்சிட்டி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா பெரியார் யுனிவர்சிட்டி சேலத்துல 1997, திருவள்ளுவர் யுனிவர்சிட்டி வேலூர்ல 2002, தமிழ்நாடு ஓப்பன் யுனிவர்சிட்டி சென்னை 2002, அதே மாதிரி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியும் சென்னையில இருக்கு. 2008ல வந்துரும். சரிங்களா? எப்படி வேணாலும் கேட்கலாம். இயரையும், யூனிவர்சிட்டியும் குடுத்து நமக்கு கரெக்ட் பேர், இன்கரெக்ட் பேர், மேட்ச் அப்படி கேட்கலாம். இல்ல யூனிவர்சிட்டியும், லொகேஷனையும் குடுத்து கேட்கலாம். சரிங்களா? சோ எப்படி வேணாலும் கேட்கலாம். அத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி இருக்கலாம். நெக்ஸ்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பொறுத்தவரைக்கும் 1857ல வந்திருக்கும். சரிங்களா? யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இந்த யுனிவர்சிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, யுனிவர்சிட்டி வித் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ். ஓகேங்களா? சோ எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாக்குவதற்கு இந்த யுனிவர்சிட்டிக்கு அதிக பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே. லைக் ஒரு டாப் இன்ஸ்டிடியூட்டா வர்றதுக்கு, ஒரு டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டா வர்றதுக்கு இந்த யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் யுனிவர்சிட்டி வித் பொட்டன்ஷியல் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறதா மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, நமக்கு ஹையர் எஜுகேஷன் வரப்ப 2 முக்கியமான ரேங்கிங்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். ஒண்ணு என்னன்னா, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம யுனிவர்சிட்டி 50வது இடத்துல இருக்கு. இன்னொன்னு வேர்ல்டு லெவல்ல உலகத்துல இருக்கக்கூடிய யுனிவர்சிட்டிஸ ரேங்க் பண்ணுவாங்க. அதான் QS யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ். QS அப்படின்னா குவாக்கரலி சைமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம சிம்பிளா QS ஞாபகம் வச்சுப்போம். இந்த QS ரேங்கிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உலக அளவுல 526வது இடத்துல இருக்கு நம்மளோட யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். சரிங்களா? அடுத்தது மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டி 1965ல வந்திருக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா சமீபத்துல ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் சென்டர் அப்படிங்கறத நம்ம முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா அண்ணா யுனிவர்சிட்டியை பத்தி சமீபமா வந்து இந்த இந்தியாவிலே டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா கொண்டு வரணும். வேர்ல்டு லெவல்ல இந்த QS ரேங்கிங்ஸ்ல நம்ம அண்ணா யுனிவர்சிட்டியை வந்து டாப் இன்ஸ்டிடியூட்டா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ரோட் மேப் அப்படிங்கறத லான்ச் பண்ண போறாங்க. சரியா? இது வந்து சமீபத்துல வந்தது. பொதுவா அண்ணா யுனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 1978ல தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றத பார்த்திருக்கோம் இல்லையா? ஆனா இன்னும் டீப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 எக்ஸிஸ்டிங் யூனிவர்சிட்டிஸை இன்டகிரேட் பண்ணி தான் அண்ணா யூனிவர்சிட்டியை கொண்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி இருந்த 4 விஷயங்களை ஒன்னா சேர்த்து தான் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க.
அதுல பாத்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி 1794ல சர்வே எடுக்கிறதுக்காக போடப்பட்டிருக்கும். சரிங்களா? இது பட்ஜெட் டாக்குமெண்ட்ல இருந்த டேட்டா. ஓகேவா? சென்னையில சர்வே எல்லாம் எடுப்பாங்க இல்லையா? சோ அந்த சர்வே பர்பசஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கிண்டியில இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ். சரிங்களா? அதுதான் அப்படியே நாளடைவுல வந்து இன்ஜினியரிங் காலேஜா டெவலப் ஆகுது. இப்போ அது நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸா இருக்கு இல்லையா? ஸோ 1794ல சர்வே பர்பஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1944, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1949, அடுத்தது ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் 1957. ஸோ இந்த 4 எக்ஸிஸ்டிங் பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களை ஒன்னா சேர்த்து தான் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க 1978ல. சரிங்களா? சோ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆம், இந்திய அளவுல இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 14th ரேங்க் இருக்கு. இதுவே இந்திய அளவுல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூட்ஸ்ல பார்த்தோம்னா 13th பிளேஸ்ல வந்து இருக்கு. வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா 551ல இருந்து 560 அப்படிங்கிற number இருக்கும். சரிங்களா? சோ இது அண்ணா யூனிவர்சிட்டி ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாம் கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? சோ அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் இனோவேஷன் இதை டெவலப் பண்றதுக்காக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாமோட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிருக்காங்க. சரியா? சோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டிங்ஹாம் அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருக்கு. ஓகேவா? யுனைடெட் கிங்டம் சொல்லக்கூடிய அதுல இங்கிலாந்துல இருக்கு. நெக்ஸ்ட் பாரதியார் யூனிவர்சிட்டி 1982 எம்ஜிஆர் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா அதுவுமே 1982ல கொண்டு வரப்பட்டிருக்கும். வி வில் கிரியேட் அ பிரேவ் நியூ வேர்ல்ட் அப்படிங்கிறது அந்த யூனிவர்சிட்டியோட மோட்டோவா இருக்கு. சரிங்களா? வி வில் கிரியேட் எ பிரேவ் நியூ வேர்ல்ட், புதியதோர் உலகம் செய்வோம் அப்படிங்கறத அங்க கொடுத்திருக்காங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல. நெக்ஸ்ட் மதர் தெரசா விமன்ஸ் 1984ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ தமிழ்நாட்டுல இந்த ஒரு விமன்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். அதே மாதிரி வேர்ல்டு இந்தியா அளவுல பாக்குறப்ப ஒன்லி தேர்ட் இன்ஸ்டிடியூட்டா இருக்கு. சரிங்களா? இந்தியா அளவுல 3 இன்ஸ்டிடியூட் தான். அதுல மதர் தெரசா விமன்ஸ் யூனிவர்சிட்டி ஒண்ணு. தமிழ்நாடு அளவுல பாக்குறப்ப நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட் மட்டும் தான். ஓகே. அடுத்தது அழகப்பா பல்கலைக்கழகம் 1985ல வந்திருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் பார்த்தோம்னா 1990. தென் பகுதிகளில் எஜுகேஷனை பிரபலப்படுத்துறதுக்காக, உயர்கல்வியை வழங்குவதற்காக இந்த ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து பெரியார் யூனிவர்சிட்டி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஏரியாஸை கவர் பண்ணியிருக்கும். சேலத்துல இருக்க 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணி. அடுத்தது தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை வந்து ப்ரமோட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரியா? எப்ப வந்திருக்கும் அப்படின்னா 2002ஆம் ஆண்டு வந்திருக்கும். அடுத்தது திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி. திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2002ஆம் ஆண்டு நமக்கு வேலூர்ல வந்து தொடங்கி இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி 2008. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1928ல ஜஸ்டிஸ் பார்ட்டி பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அந்த ஆக்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2013ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆக்ட்னு சொல்லி தனியா ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. சோ இது பேசிக்கா பார்த்தோம்னா இந்த பேஜ் ஃபுல்லாவே யூனிவர்சிட்டிஸ் என்ன ஏது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இந்த பாக்ஸ் தான். இதை நல்லா படிச்சாலே போதும். சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ். இந்த தமிழ்நாடு ஆர்கைவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆவண காப்பகம் அததான் ஆர்கைவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருக்கு அப்படின்னா எக்மோர்ல இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி பார்த்தோம்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து இங்க அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டே இருக்காங்க. சரியா? சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் திங்காவும் இருக்கு, ஹெரிட்டேஜாவும் இருக்கு. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். சோ இந்த ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் அப்படிங்கிறது 1992ல வந்திருக்கும். ஓகேங்களா? சோ தமிழ்நாட்டுல உயர்கல்வி நிறுவனங்கள் என்ன மாதிரியான ஒரு தரநிலையில இருக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல உயர்கல்வியோட வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை போடக்கூடிய இடத்துலயும் இவங்க தான் இருக்காங்க. தமிழ்நாடோட உயர்கல்வி எப்படி இருக்கு, என்ன லெவல்ல ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கறத மேற்பார்வையிடக்கூடிய இடத்துலயும் இவங்க தான் இருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன். அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரூசா அப்படிங்கிறது, ராஷ்டிரிய உச்சாதார் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ
இந்த சிக்ஷாதார் ஐ மீன் உச்சாதார் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களோட வளர்ச்சிக்காக நிதியை வழங்கக்கூடிய ஒரு திட்டம். 2013ஆம் ஆண்டு நமக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 60:40 அப்படிங்கிற பேசிஸ்ல தான் நமக்கு வருது. ஸோ ரூசா 1.0ல பார்த்தோம்னா 374 கோடியும், ரூசா 2.0ல 500 கோடியும் வழங்கி இருக்காங்க. உயர்கல்வி நிறுவனங்கள், மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக நிதியை வழங்குறாங்க. அது மத்திய மாநில அரசாங்கங்களுடைய பங்களிப்பு பேஸ் பண்ணி. அடுத்தது சயின்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேசிக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிறது சென்னையில இருக்கு. 1998ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல சென்னை பகுதிகளில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டையும் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டையும் வந்து இன்டகிரேட் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அது கீழே பார்த்தோம்னா பெஸ்ட் சயின்ஸ் டீச்சர் அவார்டு, சிறந்த அறிவியல் ஆசிரியர் விருது அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுல பெஸ்டா இருக்கக்கூடிய சயின்ஸ் டீச்சர்ஸ்க்கு இந்த பெஸ்ட் சயின்ஸ் டீச்சர் அவார்டு அப்படிங்கிறது வழங்கப்படுது. அடுத்தது ரூரல் இன்னோவேட்டர் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரூரல் இன்னோவேட்டர் அவார்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஊரக கண்டுபிடிப்பாளர் விருது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நிறைய ஊரக பகுதிகளில் பாத்தீங்கன்னா கஷ்டமான ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப எளிமையா, ரொம்ப சிம்பிளா, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு சில இன்னோவேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பெக்குலியரா இருந்துச்சு அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி 2 பேர் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு விருதுகளை வழங்கிட்டு இருக்காங்க. ரூரல் இன்னோவேட்டர் அவார்டு அப்படிங்கிறது கீழே. சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர். தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் 1983ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும். இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் கீழே 3 தலைவர்களுடைய பெயர்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறது தமிழகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் இயங்கிட்டு இருக்கு. அதுல பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறது சென்னையில ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 1990ல இருந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது அண்ணா சயின்ஸ் சென்டர் அப்படிங்கிறது திருச்சியில 1999ஆம் ஆண்டுல இருந்து செயல்பட்டுட்டே வருது. அடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேர்ல பாத்தீங்கன்னா வேலூர்ல ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் இருக்கு. இது 2011ல இருந்து நமக்கு செயல்பட்டுட்டே வருது. சரிங்களா? சோ பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் அப்படிங்கிறது சென்னையில இருக்கு. அண்ணா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர், பெரியார்னா சென்னை, அண்ணானா திருச்சி, கலைஞர் அப்படின்னா வேலூர். ஓகேங்களா? இயர் 99 2011 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்தது ரீஜனல் சயின்ஸ் சென்டர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல 2013ல கொண்டு வந்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்பயர் மனாக் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்பயர் மனாக் அவார்டு அப்படிங்கிறது தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் தான் வந்து இந்த இன்ஸ்பயர் மனாக் அப்படிங்கிற அவார்டை வந்து 2 விஷயங்கள் பண்றாங்க. ஒன்னு இன்ஸ்பயர் மனாக், இன்னொன்னு சக்குரா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இன்ஸ்பயர் மனாக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த 2மே பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் லெவல்ல பண்ணிருக்கோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதான் இந்த இன்ஸ்பயர் மனாக் அப்படிங்கிறதும் சக்குரா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமும். இன்ஸ்பயர் மனாக் அப்படிங்கிறது அவார்டோட முடிஞ்சிடும். சக்குரா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஜப்பானுக்கு வந்து கூட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ ஜப்பானுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கிறவங்க எல்லாம் ஜப்பானுக்கு கூட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு 16 பேர் இது வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மனாக் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. மில்லியன் மைண்ட்ஸ் ஆக்மெண்டிங் நேஷனல் ஆஸ்பிரேஷன் அண்ட் நாலேஜ் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு. ஸோ இன்ஸ்பயர் மனாக் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தோடைய திட்டம். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சக்குரா எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் தான். ஒன்னு ஜப்பானுக்கு கூட்டு போறாங்க, ஒன்னு அவார்டோட நின்றும். சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுவுமே பார்த்தோம்னா 1984ல வந்த ஒரு விஷயம். இதுக்கு கீழே தான் பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் அப்படிங்கிறது இருக்கு. பேட்டன்ட் அப்படின்னா நம்ம புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குறப்ப அது வந்து வேற யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு பண்ணல அப்படின்னா நம்ம அந்த கண்டுபிடிப்புக்கு வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சுக்கணும். லைக் காப்பி ரைட் வாங்கி வச்சுக்கிற மாதிரி. சரிங்களா? இதுக்கப்புறம் வேற யாராவது அதை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாலும் நம்ம அந்த பேட்டன்ட்டை எடுத்து காட்டிடலாம். சரிங்களா? ஸோ இதான் பேட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஸோ தமிழ்நாட்டோட பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா 2023ஆம் ஆண்டு நேஷனல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவார்டு அப்படிங்கறத வாங்கியிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய அறிவுசார் சொத்துரிமை விருது அப்படிங்கிறது 2023ல வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான டேட்டா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
அடுத்து மத்த இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு அளவுல உருது அகாடமி அப்படின்னு சொல்லி இருக்கு. 2000ல இருந்து உருது லாங்குவேஜ ப்ரமோட் பண்றதுக்கு, உருது ஸ்காலர்ஸ், உருது போயட்ஸ வந்து ப்ரமோட் பண்றதுக்காக இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு 2010 அதுக்காக ஒரு தனியா சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்துக்கு கீழ டெக்னிக்கல் எஜுகேஷன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. ஸோ கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் கார்ப்பரேஷன். தமிழ்நாடு ஆளில்லா வான்வெளி வாகனக் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தேவையான இந்த ட்ரோன் பேஸ்டு சர்வீசஸ் எல்லாமே வந்து இவங்க தான் குடுக்குறாங்க. சரியா? ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருந்த ஒரு விஷயம் தான். நெறையா ஐ மீன் ஆ காலேஜஸ பத்தி பார்த்திருப்போம். திட்டங்கள்னு பார்த்தோம்னா பெருசா கம்மியா தான் இருந்துச்சு. உயர்கல்வின்னு பார்க்கிறப்ப. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாரி கவுன்சில்ஸ்லாம் நெறையா பார்த்துருந்தோம். ஸோ அதுங்களோட இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.